காலத்தில் தொலைதூர தேசத்தில் ஒரு இளம் ஜோடி வாழ்ந்தனர். அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. ஆனால் அவர்கள் உண்மையில் ஒரு பெண் குழந்தையை பெற விரும்பினர். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த இளம் பெண் மாசமாக இருந்தாள். ஒரு நாள் அவள் ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்த போது அருகில் ஒரு அழகான இலைக்கோசு தோட்டத்தை கண்டாள். அப்போது அவள் அந்த இலைக்கோசை சாப்பிட வேண்டும் என்று விரும்பினாள். எனக்கு அந்த இலைக்கோசை சாப்பிட வேண்டும். அந்த பெண்மணி தனது பசியை இழந்து இடையையும் இழந்தாள். ஒரு நாள் இறுதியாக அவள் கணவர் அவளுக்காக மிகவும் கவலைப்பட்டார். அவர் தனது மனைவியிடம் ஒரு கொத்து இலைக்கோசை கொண்டு வருவதாக உறுதியளித்தார். கவலைப்படாதே அன்பே, நான் உனக்கு லெட்டூஸ் எடுத்து வருகிறேன். ஆனால் இது மிகவும் ஆபத்தானது என்று உங்களுக்கு தெரியும். பக்கத்து வீடு வலிமையான ஒரு சூனியக்காரிக்கு சொந்தமானது. தோட்டம் பெரிய சுவர்களால் சூழப்பட்டது. யாருக்கும் நுழைய துணிவில்லை. கணவர் தனது பலத்தை சேகரித்து சுவரில் ஏறினார். தோட்டத்திற்குள் நுழைந்து ஒரு சில இலைக்கோசை எடுத்தார். அவரது மனைவி இலைக்கோசை மிகுந்த மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டாள். அதோடு கொஞ்சம் நன்றாக உணர்ந்தாள். ஆனால் ஒரு சில இலைக்கோசுகள் அவளுக்கு போதுமானதாக இல்லை. மறுநாள் கணவர் மீண்டும் தோட்டத்திற்கு சென்றார். ஆனால் இந்த முறை சூனியக்காரி அவருக்காக காத்திருந்தாள். என் தோட்டத்திற்குள் வந்து என் இலைக்கோசை திருடுவதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? என் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள். உங்கள் லெட்டூஸுக்காக ஏங்குகிறாள். நீ என் அனுமதியை கேட்டிருக்க வேண்டும், இல்லையா? உங்களை பார்த்தால் எங்களுக்கு பயம். என்னை அனுமதிப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. மன்னித்து விடுங்கள். உன்னை மன்னிக்கவா? இதற்காக நீ தண்டிக்கப்படுவாய். என் மனைவி லெட்டூஸ் சாப்பிட முடியாவிட்டால் நோய்வாய்ப்படுவாள். குழந்தையும் பெற முடியாது. கொடுங்கள். அப்படியானால் ஒரு ஒப்பந்தம் செய்யலாமா? உனக்கு எவ்வளவு இலைக்கோசு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. உன் குழந்தை பிறந்தவுடன் அதை நீ எனக்கு கொடுக்க வேண்டும், சரியா? பயத்தால் அந்த கணவர் உடனடியாக ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார். சில மாதங்களுக்கு பிறகு குழந்தை பிறந்தது. விரைவில் சூனியக்காரி வந்து குழந்தையை அழைத்து சென்றாள். அவள் குழந்தைக்கு ராபன்சல் என்று பெயரிட்டாள். ஏனெனில் குழந்தையின் தாயார் விரும்பிய இலைக்கோஸ் வகைக்கு ராபன்சல் என்று பெயர். சூனியக்காரி அந்த பெண்ணை மிகவும் கவனித்துக் கொண்டாள். ராபன்சல் 16 வயதை எட்டிய போது மிகவும் அழகான இளம் பெண்ணாக ஆனாள். சூனியக்காரி அவளை காட்டின் நடுவில் ஒரு உயரமான கோபுரத்தில் வைத்தாள். ஆனால் இந்த கோபுரத்திற்கு ஒரு படிக்கட்டு கூட இல்லை. மிக மேலே ஒரு சிறிய ஜன்னல் மட்டுமே இருந்தது. சூனியக்காரி அழகான பெண்ணின் பொன்னிற முடியை வெட்டவில்லை. அவள் அவளை பார்க்க வந்தாள். கீழ் இருந்து அவளை அழைத்து கத்துவாள். ராபன்சல், ராபன்சல், உன் தங்க முடியை கீழே விடு. உன் அம்மா வந்திருக்கிறேன். ராபன்சல் தனது நீண்ட தங்க முடியை சிறிய ஜன்னல் வழியாக கீழே விடுவாள். ராபன்சலின் தலைமுடியின் உதவியுடன் சூனியக்காரி கோபுரத்தின் உச்சியில் வருவாள். இது பல ஆண்டுகளாக நீடித்தது. ஒரு நாள் ஒரு இளவரசன் வேட்டையாட காட்டுக்குள் வந்தான். காடுகளில் இருந்து வெகு தொலைவில் ஒரு அழகான குரல் பாடுவதை கேட்டான். என்ன ஒரு அற்புதமான குரல்! இவ்வாறு நினைத்து அவன் தனது குதிரையை அழகான ஒலியை நோக்கி சவாரி செய்தான். அவன் ராபன்சல் வசிக்கும் கோபுரத்திற்கு வந்தபோது அவன் அக்கம் பக்கம் பார்த்தான்.
ஆனால் கோபுரத்தின் மேலே ஏற எந்த படிக்கட்டுகளோ அல்லது வேறு எதுவோ இல்லை. குரலின் அழகை கண்டு மயங்கிய இளவரசன் தினமும் கோபுரத்திற்கு வந்தான். ஆனால் எப்படி மேலே ஏற முடியும் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு இரவு மீண்டும் கோபுரத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போது சூனியக்காரி கீழே கத்துவதை கவனித்தான். ராபன்சல், ராபன்சல், உன் தங்க முடியை கீழே விடு, உன் அம்மா வந்திருக்கிறேன். ரப்பான்சல் தனது நீண்ட தங்க முடியை சிறிய ஜன்னல் வழியாக கீழே விட்டாள். அவளின் தலைமுடியின் உதவியுடன் சூனியக்காரி கோபுரத்தின் உச்சிக்கு வந்தாள். மறுநாள் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இளவரசன் கோபுரத்திற்கு சென்றான். அவனது குரலை மாற்றி கத்தினான். ரப்பன்சல், ரப்பன்சல், உன் தங்க முடியை கீழே போடு, நான் உனது அம்மா. வாழ்க்கையில் முதல் முறையாக தனது தாயை தவிர வேறு ஒருவரை பார்த்தபோது ரப்பான்சல் கொஞ்சம் பயந்தாள். நீ என் அம்மா இல்லை, ஏன் இங்கு வந்திருக்கிறாய்? நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் பாடுவதை நான் கேட்டேன். உங்கள் குரல் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த குரல் யாருடையது என்று பார்க்க வந்தேன். ரப்பான்சல் இளவரசன் சொன்னதை விரும்பினாள். இப்போது பயப்படவில்லை. சிறிது காலம் எல்லாம் சீராக நடந்தது. சூனியக்காரி எதையும் அடையாளம் காணவில்லை. இறுதியாக ஒரு நாள் இளவரசன் ரப்பான்சலை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டான். என்னை திருமணம் செய்து கொள்வீர்களா? இந்த அழகான இளவரசனின் விருப்பத்தை ரப்பான்சல் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் இந்த கோபுரத்தில் இருந்து கீழே இறங்க ரப்பான்சலுக்கு எந்த வழியும் இல்லை. திடீரென்று அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. அன்றிலிருந்து இளவரசன் கோபுரத்திற்கு வரும்போதெல்லாம் ஒரு துண்டு துணியை கொண்டு வர தொடங்கினான். கயிறாக பயன்படுத்த ரப்பான்சல் இந்த துண்டுகளை ஒன்றாக கட்டினாள். ஆனால் ஒரு நாள் ரப்பான்சல் ஒரு பெரிய தவறு செய்து விட்டாள். தற்செயலாக அவள் வாயிலிருந்து ஒன்றை நழுவ விட்டாள். அம்மா, இளவரசர் உங்களை விட வேகமாக ஏறுவார். எந்த இளவரசன்? எந்த இளவரசன்? அப்போது சூனியக்காரி ஏதோ ஒரு விஷயம் இருப்பதை உணர்ந்து கத்த ஆரம்பித்தாள். நீ எப்படி என்னை ஏமாற்ற முடியும்? நான் உலகின் தீமைகளில் இருந்து உன்னை பாதுகாக்க முயற்சித்துக் கொண்டு இருந்தேன். அவளது கோபத்தை அடக்க முடியாமல் சூனியக்காரி திடீரென ரப்பான்சலின் அழகிய தங்க முடியை வெட்டினாள். பின்னர் அவளை வெகு தொலைவில் உள்ள பாலைவனத்தில் அனுப்பினாள். அன்று இரவு சூனியக்காரி கோபுரத்தில் தங்கி இளவரசன் வரும் வரை காத்திருந்தாள். பின்னர் இளவரசன் கீழே இருந்து கத்தினான். ரப்பான்சல், ரப்பான்சல், உங்கள் தங்க முடியை கீழே விடுங்கள், நான் தான் இளவரசன். சூனியக்காரி ரப்பான்சலின் வெட்டிய முடியை கீழே விட்டாள். அவனுக்காக என்ன காத்திருக்கிறது என்று தெரியாமல் இளவரசன் ஏற ஆரம்பித்தான். மேலே வந்தபோது ரப்பான்சலுக்கு பதிலாக சூனியக்காரியை பார்த்தான். மோசமான ஒன்று நடந்திருப்பதை கண்டறிந்தான். சூனியக்காரி அவனை தாக்க தொடங்கிய போது இளவரசன் தடுமாறி கோபுரத்தில் இருந்து கீழே விழுந்தான். கீழே இருந்த புதர்களால் அவன் உயிருடன் இருக்க முடிந்தது.
ஆனால் முட்கள் அவனது கண்களை குத்தியதால் அவனால் இனி பார்க்க முடியவில்லை. கண்மூடித்தனமாக இளவரசன் காட்டை சுற்றி நடந்தான். கண்களில் கண்ணீருடன் ரப்பான்சலை தேடினான். காட்டில் கண்ட தாவரங்களையும் காட்டு பழங்களையும் உண்டான். அவன் நடந்து சென்றான். கடைசியாக அவன் ரப்பான்சல் வசித்த பாலைவனத்திற்கு வந்தான். திடீரென்று எதிர்பாராத ஒன்று நடந்தது. ஒரு இனிமையான குரல் பாடுவதை கேட்டான். குரலின் உரிமையாளரை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டான். இது ரப்பான்சலின் குரல்தான். அந்த அழகான குரலை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அதே நேரத்தில் அவன் கத்தினான், ரப்பான்சல், ரப்பான்சல்! ரப்பான்சலும் இளவரசனின் குரலை கண்டு கொண்டாள். என் இளவரசன்! அவள் அவனை நோக்கி ஓட ஆரம்பித்தாள். இளவரசன்! இறுதியாக அவர்கள் ஒருவரை ஒருவர் கண்டுபிடித்தார்கள். அவரை கண்டதும் ரப்பான்சல் தனது இளவரசனை கட்டிப்பிடித்து ஆனந்த கண்ணீரை பொழிந்தாள். ரப்பான்சலின் கண்ணீர் இளவரசனின் கண்களை ஈரமாக்கியது. திடீரென்று ஒரு அதிசயம் நடந்தது. இளவரசனின் கண்கள் திறந்தன. அவன் மீண்டும் பார்க்க ஆரம்பித்தான். இதை பார்த்த ரப்பான்சல் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அவர்கள் ஒன்றாக இளவரசரின் ராஜ்யத்திற்கு சென்றார்கள். அங்கு மக்கள் மகிழ்ச்சியுடன் அவர்களை வரவேற்றனர். அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். பணியின் அரசி. ஒரு முறை ஒரு தொலைதூர இடத்தில் பக்கத்து பக்கத்து வீடுகளில் 2 சிறந்த நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்களின் பெயர்கள் கே மற்றும் கிரெடா. கே மற்றும் கிரெடா தங்களின் அன்பை காண்பிப்பதற்காக அவர்களின் வாசலுக்கு முன் ஒரு ரோஜா செடியை நட்டனர். ரோஜாக்களும் அவர்களுடன் ஒன்றாக வளரப்போகின்றன. பனிக்காலம் வந்தவுடன் பனி எல்லா இடத்திலும் இருந்தது. குளிர்ந்த குளிர்கால இரவுகளில் கே மற்றும் கிரெடாவின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு கிரெடாவின் பாட்டியிடம் கதைகளை கேட்பதுதான். பாட்டி, பனி குளிர் எங்கிருந்து வருகிறது? கிரெடா கேட்டாள். தொலை தூரத்தில் இருந்து வருகிறது என்று கூறி பாட்டி கதையை சொல்ல தொடங்கினாள். ஐஸ் மற்றும் பனியினால் மூடப்பட்ட ஒரு ராஜ்யம் இருந்தது. பனியின் அரசி தனியாக வாழ்ந்ததால் அது அவளது சொந்த சக்தியின் மூலம் உருவாக்கப்பட்டது. பனியின் அரசி மிகவும் அழகாகவும் தூய்மையாகவும் இருந்தாள். ஆனால் தீய குணம் கொண்டவள் மற்றும் ஏராளமான அதிசயங்கள் அந்த மாயா மற்றும் ஜில்லென்று இருக்கும் ஐஸ் கோட்டையில் மறைக்கப்பட்டுள்ளன. அதில் ஒன்றுதான் ஐஸ் கண்ணாடி. பனி அரசி தன் தீய கண்களால் உலகில் நிகழ்ந்த அனைத்தையும் ஐஸ் கண்ணாடி வழியாக பார்த்தாள். அந்த நேரத்தில் கிரெடா ஜன்னல் வழியாக தங்களை பார்க்கும் பனி அரசியை பார்த்தாள். கே பாட்டி, பனி அரசி நம்மை ஜன்னல் வழியாக பார்க்கிறது, பாருங்கள். சும்மாரு, பனியில மாட்டிக்கிட்ட பூனையா இருக்கும். பாட்டி, பனி அரசி உண்மையில் இங்கு வர முடியுமா? அவங்க வரட்டும், நான் அவளை சீக்கிரமா புகைப்பைக்கில தூக்கி போட்டுறேன். அவ உருகி நீர் அரசி ஆயிடுவா. ஐஸ் கண்ணாடி வழியாக பார்க்கும்போது கே என்ன சொன்னான் என்று பனி அரசி கேட்டாள். எனவே நீ என்னை புகைப்போக்கிக்குள் எரிந்துவிட்டு நீர் அரசியாக்க போகிறாயா? ஐஸ் பாக்கல்ஸ், எனது சக்திகளுடன் பறந்து அந்த பையனை பிடிங்கள்
அவனது கண்களையும் இதயத்தையும் எனது போலாக்குங்கள். அவன் இதயத்தில் இருக்கும் அன்பு நீங்கி அவன் எல்லாவற்றையும் தீய குணத்தோடே பார்க்கட்டும். அவளது ஐஸ் பாக்கல்ஸுக்கு பனி அரசி உத்தரவிட்டாள். கிரெடாவின் வீட்டின் முன்புறத்தில் ஒரு பனி புயல் வீசத் தொடங்கியது. ஐஸ் பாக்கல்ஸ் வேகமாக கிரெடாவின் வீட்டை நோக்கி வந்தது. என்ன நடக்கிறது என்று பார்க்க ஆர்வமாக கே ஜன்னலை திறந்தான். கிரெடா கத்தினாள், கே நில்லு! என் கண்ணை ஏதோ குத்திருச்சு, மோசமா வலிக்குது. இதயம். அப்போது ஐஸ் பாக்கல்ஸ் பனி அரசியின் கட்டளையை நிறைவேற்றியது. அவன் கண்கள் மற்றும் இதயம் தாக்கப்பட்டு அவன் வேறொரு நபராக மாறினான். பிறகு கிரெடா என்ன நடந்தது என்று கேயிடம் கேட்டாள். ஆனால் கே அவளை திட்டி அனுப்பிவிட்டான். ஒன்னும் இல்ல நல்லதா இருக்கு, என்ன தொந்தரவு கொடுக்காத. இது விசித்திரமாக இருந்தது. கே இது போன்று கிரெடாவுடன் எப்போதும் முரட்டுத்தனமாக நடந்தது இல்லை. அவன் ஏன் திடீரென்று இப்படி பேசத் தொடங்கினான் என்பதை அவள் புரிந்து கொள்ள முடியவில்லை. கேயின் இதே நடத்தை அடுத்த காலையும் தொடர்ந்தது. தோட்டத்தின் வெளியில் தனது ஸ்லேயை கே எடுக்கும் போது எங்கே போகிறான் என்று கிரெடா அவனிடம் கேட்டாள். அவன் மீண்டும் திட்டினான். தனது ஸ்லேயில் குதித்து சென்று விட்டான். கிரெடா அவனுக்கு பின்னால் ஓடினாள். ஆனால் அவனை பிடிக்க முடியவில்லை. திடீரென்று அந்த பனி அரசி தோன்றினாள். கே அவளை பின்தொடர தொடங்கினான். கிரெடா திகைத்து போனாள். மேலும் எதுவும் செய்ய முடியாமல் அவர்கள் அங்கிருந்து மறைவதை பார்த்து நின்றாள். பனி அரசி அவனை தன் ஐஸ் கோட்டைக்கு அழைத்து சென்றாள். கிரெடா தனது ஜன்னல் அருகே உட்கார்ந்து கே திரும்பி வர காத்திருந்தாள். நாட்கள் மற்றும் மாதங்கள் கடந்து விட்டன. குளிர்காலம் முடிந்து விட்டது. ஆனால் கே வரவில்லை. காத்திருக்க முடியாமல் கிரெடா ஒன்றை தீர்மானிக்கிறாள். அவளுடைய பாட்டி கொடுத்த கண்ணாடியை மட்டும் எடுத்துக்கொண்டாள். தனது அன்பான நண்பர் கேவை தேட தொடங்கினாள். பல வழிகளை கடந்து சென்று மற்றும் வழியில் பார்த்த அனைவரையும் கிரேவை பற்றி கேட்கலாம் என்று நினைத்தாள். ஆனால் வழியில் அவள் யாரையும் பார்க்கவில்லை. இறுதியாக ஒரு நதியின் கரையை அடைந்தாள். அவள் சுற்றி பார்த்தாள். அங்கே யாரும் இல்லை. அவள் நதியை கேட்டாள். ஆனால் பதில் கிடைக்கவில்லை. அத்தருணத்தில் அவளுக்கு அருகே ஒரு கடல் பறவை வந்தது. உங்களுக்கு வேண்டிய பதில் நதி கிட்ட இருக்கும். ஆனா அதுக்கு முதல்ல நீங்க அவளுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும். கிரெடா தனது அன்பான நெக்லஸை கழற்றி நதியின் நீருக்கு கொடுத்தாள். திடீரென்று ஒரு அதிசயம் நிகழ்ந்தது மற்றும் இப்போது ஒரு சிறிய படகு அவளது முன்னால் தோன்றியது. நதி தனது பரிசை விரும்பி உதவி செய்கிறது என்று கிரெடா நினைக்கிறாள். அவள் எதிர்பார்த்தபடி படகு சொந்தமாக நகரத் தொடங்கியது. படகு மற்றொரு கரைக்கு சென்றது. இங்கே வானவில்லின் அனைத்து வண்ணங்களுடன் ஒரு ரகசிய பூக்கள் தோட்டம் இருந்தன. கிரெடா தனது வாழ்க்கையில் இது போன்ற அழகான தோட்டத்தை கண்டதே இல்லை. ஆனால் ஒன்று வித்தியாசமாக இருந்தது. இந்த மலர்களில் நறுமணம் இல்லை. தோட்டத்தின் மறுபுறத்தில் இருந்து அவள் ஒரு பெண் அணுகுவதை பார்த்தாள். அவள்தான் தோட்டத்தின் உரிமையாளர். அழகான பெண்ணை வரவேற்கிறேன். அவள் ஒரு பெரிய புன்னகையுடன் கிரெடாவை வாழ்த்தினாள். அவள் தோட்டத்தில் உள்ள பூக்களை முகர முடியும் என்று திடீரென்று உணர்ந்தாள். அனுமதியின்றி உங்கள் தோட்டத்திற்குள் வந்ததற்கு வருந்துகிறேன். பரவாயில்லை அன்பே, வா, இங்கே வா. நீ இங்கே வந்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என் தோட்டத்திற்கு நீண்ட காலமாக யாரும் வரவில்லை. இங்கு எதற்கு தனியாக வந்தாய்? கிரெடா தனது நீண்டகால நண்பனை தேடிக்கொண்டிருப்பதாக மலர் பெண்ணிடம் சொன்னாள். அவனை பார்த்தாளா என்று கேட்டாள். ஆனால் அந்த பெண் நீண்ட காலத்திற்கு பிறகு பார்த்த ஒரே நபர் கிரெடா தான். உண்மையாகவா? அப்படி என்றால் நான் செல்கிறேன். கேவை நான் சீக்கிரம் தேட வேண்டும். அவள் செல்வதை விரும்பாததால்
மலர் பெண் ஒரு பொய்யை சொன்னாள். நீ கே என்று சொன்னாயா? நான் யோசிக்கிறேன். நான் அவனை இங்கே பார்த்திருக்கிறேன். பிறகு கிரேடா எல்லாவற்றையும் சொன்னாள். மலர் பெண் பனி அரசி பெயரை கேட்டபோது மிகவும் கவலை அடைந்தாள். பனி அரசியா? ஓ, இங்கே இருந்து அவள் தூரமாக இருக்கட்டும். குளிர்ச்சியானவள். அவளால் தான் என் பூக்களுக்கு நறுமணம் இல்லை. திடீரென்று அந்த மலர் பெண்ணுக்கு கிரேடாவின் தலைமுடியை சீவ ஆசை வந்தது. கிரேடாவுக்கு ஏன் என்று புரியவில்லை. ஆனால் மலர் பெண் வற்புறுத்தினாள். கிரேடாவுக்கு அது உண்மையில் ஒரு மாய சீப்பு என்று தெரியாது. மாய சீப்பினால் கிரேடா எல்லாவற்றையும் மறந்துவிட்டாள். அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். அந்த மலர் பெண் தீயவள் அல்ல. அவள் அதை விளையாட்டுத்தனமாக செய்தாள். கிரேடா தனது தூக்கத்தில் இருந்து எழுந்தபோது அவளுக்கு எதுவும் நினைவில்லை. அவள் ஏன் அங்கு இருந்தாள் மற்றும் எப்படி வந்தாள் என்பதும் நினைவில்லை. ஆனால் அவள் அந்த பெண்ணின் தொப்பியில் ரோஜாக்களை பார்த்ததும் அவளுக்கு எல்லாம் நினைவிற்கு வர தொடங்கியது. உண்மையான அன்பின் சக்தியை எந்த மாயமும் வெல்ல முடியாது. கிரேடா தூக்க தோட்டத்தில் எவ்வளவு காலம் தூங்கினாள் என்பது தெரியாது. ஆனால் அவளுடைய நினைவுகள் எல்லாம் திரும்ப வந்தது. அவள் உடனடியாக கடற்கரைக்கு திரும்பினாள். படகு அங்கேயே இருந்தது. ஆனால் எந்த வழியில் செல்ல வேண்டும் அல்லது என்ன செய்ய வேண்டும் என்று அவள் அறிந்திருக்கவில்லை. அந்த நேரத்தில் ஒரு காகம் அவள் தலைக்கு மேலே பறந்தது. அது எதையோ சொல்ல முயற்சித்தது. எனவே கிரேடா படகில் அதை பின்தொடர தொடங்கினாள். அவள் நீண்ட நேரம் காகத்தை பின்தொடர்ந்தாள். அவர்கள் ஐஸ் கடலை அடைந்தார்கள். இந்த இடத்தின் நடுவில் கடலில் சிக்கிய ஒரு கடல் கொள்ளைக்காரர்களின் கப்பல் இருந்தது. காகம் பறந்து சென்று அதில் இறங்கியது. கிரேடா தனது படகில் பின்தொடர்ந்து அந்த கப்பலுக்கு சென்றாள். இப்படிதான் நான் பனியரசி கோட்டைக்கு போக முடியுமா இந்த கப்பல் மூலம்? அப்போது கப்பல் தளத்தில் கொள்ளை கூட்டம் வந்தது. கொள்ளை கூட்டத்தில் இருந்து ஒரு பெண் கிரேடாவை நோக்கி வந்தாள். நாங்கள் செல்லும் இடத்திற்கு நீயும் செல்வாய். நீ தொலைந்து விட்டாய். ஆமாம். அதே நேரத்தில் ஐஸ் கோட்டையில் பனி அரசி கே தனது கடந்த காலங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட முயற்சிக்கிறாள். ஒரு அளவு வெற்றி பெற்றாள். ஆனால் அவள் என்ன செய்தாலும் கிரேடா கேயின் நினைவிலேயே இருந்தாள். கிரேடா, கிரேடா, விரைவில் உன் இதயம் பனிக்கட்டியாகிவிடும். அதற்கு பிறகு நீ அவளை நினைவில் கொள்ள மாட்டாய். பனி அரசியின் கோட்டையில் அடைக்கப்பட்ட அவளது நண்பரை பற்றி அறிந்து கொண்டதும் அவனை பற்றி மறந்துவிட அந்த கப்பலில் இருந்த பெண் கிரேடாவிடம் சொன்னாள். ஏனெனில் அவனை அடைய எந்த வழியும் இல்லை. நான் மறக்க மாட்டேன். அவன் என் சிறந்த நண்பன். அவனை கண்டுபிடிப்பேன். கிரேடாவின் நிலைப்பாட்டை கொள்ளைக்கார பெண் உண்மையில் புரிந்து கொள்ள முடியாது. கிரேடா அங்கேயே இருந்து அவளுடைய சிநேகிதியாக அவள் விரும்பினாள். ஆனால் கிரேடா அவளுடைய நண்பனை கண்டுபிடிக்க தீர்மானமாக இருந்தாள். கேவை மீட்க நான் எல்லாம் செய்வேன். எந்த நண்பர்களும் இல்லாததால் கொள்ளை கூட்ட பெண் கிரேடாவின் சுபாவத்தை பார்த்து அவளுக்கு உதவ முடிவு செய்தாள். அடுத்த நாள் விடிந்ததும் அந்த பெண் கிரேடாவிற்காக ஒரு கலைமானை கொண்டு வந்து கொடுத்தாள். இது முழு ஐஸ் ராஜ்யத்தின் மிக விரைவான மிருகம் மற்றும் அது கிரேடாவிற்கு வழியை காட்ட போகிறது. பனி அரிசியை கைப்பற்றி எங்கள் கப்பலை விடுவித்துக் கொடுக்க நீ எனக்கு வாக்குறுதி அளிக்க வேண்டும். நான் வாக்குறுதி அளிக்கிறேன். எனக்காக நீ செய்ததை நான் மறக்க மாட்டேன். இவ்வாறு கிரேடா பதிலளித்தாள். கலைமானில் சவாரி செய்து கிரேடா பயணத்தை தொடர்ந்தாள். முதலில் அவள் தீய பனி அரசியை தோற்கடிக்கும் முறையை கண்டுபிடிக்க வேண்டும். கலைமான் அவளுக்கு அதை காட்டப் போகிறது. நீண்ட சவாரிக்கு பிறகு அவர்கள் வட துருவத்தை அடைந்து விட்டார்கள். ஒரு புத்திசாலி முதியவர் அவர்களை வரவேற்றார். கிரேடாவால் அவர் தனது கண்ணாடியை பற்றி எப்படி அறிவார் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவள் சரியான இடத்திற்கு வந்திருக்கிறாள் என்று அவள் அறிந்து கொண்டாள். அதனால் அவள் கண்ணாடியை எடுத்து மனிதருக்கு காட்டினாள். நான் இதால் பனியரசியை தோற்கடிக்க போகிறேனா? உண்மையான அன்பை விட வலிமையானது எதுவும் இல்லை.
நம் அனைவரின் உள்ளிருக்கும் உண்மையான வலிமை அன்புதான். பனியரசி யார் என்று கிரேடா தெரிந்து கொண்டாள். உண்மை வெளிவந்ததால் அவளை தோற்கடிக்க முடியும். கடந்த காலத்தில் பனிப்பெண் அன்பு நிறைந்த ஒரு நல்ல பெண்மணி. அவள் எங்கு தொட்டாலும் பூக்கள் பூத்து குலுங்கின. அவளது புன்னகைத்த கண்கள் சூரியனை விட மிகவும் பிரகாசமாக பிரகாசித்தன. அவள் ஒரு தனித்துவமான மகிழ்ச்சியான பெண். அவள் பெயர் லீலா. ஆனால் எல்லோரும் அவள் ஒரு சிறிய சூனியக்காரி என்று நினைத்தார்கள். அவளுடன் பேசவோ அல்லது விளையாடவோ இல்லை. பிறகு லீலா ஒரு மகிழ்ச்சியான பெண்ணாக இல்லை, அனைவரையும் வெறுக்கத் தொடங்கினாள். ஒரு நாள் அவள் ஒன்றை வேண்டிக் கொண்டாள். என்னை வெறுக்கும் அனைவருமே ஐஸ் கட்டியாக மாறுவார்கள். அவள் தனக்காக ஒரு கோட்டையை உருவாக்கி எல்லோரிடமும் இருந்து தனிமையில் இருந்து அன்பு மற்றும் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்தாள். கிரேடா பனியரசி கோட்டைக்கு வந்து உள்ளே நுழைந்தாள். அவள் உள்ளே இருந்தாள். ஒரு மூலையில் ஐஸ் சிற்பத்தை செய்து கொண்டு இருந்த கேவை அவள் பார்த்தாள். கே, இங்கே இருக்கிறாயா? நான் உன்னை கண்டுபிடித்தேன். கே, நான் தான் கிரேடா. என்னை நினைவிருக்கிறதா? கிரேடாவை கே பார்த்தான். ஆனால் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அவன் இதயம் இங்குள்ள எல்லாவற்றையும் போல் ஐஸாக மாறிவிட்டது. பனி இளவரசி சொல்வதற்கு செவி கொடுக்காமல் கேவை நோக்கி ஓடினாள். அவனை விட்டுவிடு. அவன் இப்போது எனக்கு சொந்தம். நான் உன்னையும் ஐஸாக்க போகிறேன். இல்லை, உன்னால் அப்படி செய்ய முடியாது. கே, நான் உன்னை நேசிக்கிறேன். கேவிற்கு மெதுவாக நினைவு வர தொடங்கியது. கிரடா, இப்ப எனக்கு நல்ல ஞாபகம் வந்துருச்சு. கோபமடைந்த பனியரசி தனது மந்திர கோலை அசைத்து வெளிச்சம் போல் பனியை மிதக்க சபித்தாள். அப்போதே கிரேடா தனது கண்ணாடியை எடுத்து சாபத்தின் வெளிச்சத்திற்கு எதிராக காட்டினாள். சாபம் மறைந்தது. இது நிகழ்ந்த தருணத்தில் பனியரசி கிரேடாவின் கண்ணாடியை பார்த்தாள். அதில் அவள் தன்னுடைய பிரதிபலிப்பிற்கு பதிலாக ஒரு சிறிய பெண்ணின் முகத்தை பார்த்தாள். அது லீலாவின் முகம். உடனே பனியரசி செல்லக்குட்டி லீலாவை போல் மீண்டும் உணரத் தொடங்கினாள். கிரேடா மற்றும் கேவை பார்த்து அவள் சிரிக்கத் தொடங்கினாள். உனக்கு மிகவும் நன்றி. நான் உண்மையில் யார் என்று இப்போது எனக்கு தெரியும். நான் விடுதலையானேன். போயிட்டு வருகிறேன். கே மற்றும் கிரேடா ஒருவருக்கொருவர் புன்னகையுடன் பார்த்தார்கள். இப்போது அவர்கள் எப்போதுமே பிரிய மாட்டார்கள். அவர்கள் ஒன்றாக வளருவார்கள். அவர்களின் வாசலில் நட்ட ரோஜாக்களை போலவே. ஒரு காலத்தில் 12 அழகான மகள்களை கொண்ட ஒரு அரசர் வாழ்ந்தார். இந்த 12 இளவரசிகளும் ஒரு பெரிய அழகான அறையில் ஒன்றாக வாழ்ந்தனர். மன்னர் தனது மகள்களை ஆழ்ந்த மனதோடு பாதுகாத்தார். மேலும் அவர்கள் இரவு நேரங்களில் படுக்கைக்கு சென்ற போது அவர் அவர்களை வெளியே செல்ல அனுமதிக்க மாட்டார். ஆனால் ஒவ்வொரு காலையிலும் அவர்கள் மிகவும் விசித்திரமான நிகழ்வோடு எழுவார்கள். இளவரசிகளின் காலணிகள் அனைத்தும் இரவு முழுவதும் நடனமாடியது போல் தேய்ந்து இருக்கும். அரசர் தனது மகள்களுக்கு தினமும் புதிய காலணிகளை வாங்குவார். ஆனால் அடுத்த நாள் காலணிகள் மீண்டும் தேய்ந்துவிடும். அரசரோ அல்லது கோட்டையில் இருந்த அவரது ஆட்களோ எவராலும் காலணிகளின் மர்மத்தை தீர்க்க முடியவில்லை. இது எவ்வாறு சாத்தியமாகும்? ஒரே இரவில் இந்த காலணிகள் இவ்வாறு தேய்ந்து போவது எவ்வாறு? பெருந்தகையே, எனக்கும் புரியவில்லை. இறுதியாக அரசர் கூறினார், என் மகள்களுடைய காலணிகளின் மர்மத்தை யார் தீர்க்கிறார்களோ அவருக்கு என் மகள்களில் ஒருவளை திருமணம் செய்து வைக்கிறேன். அவர்தான் எனது மருமகனாவார். என் மரணத்திற்கு பிறகு அவரே என் நாட்டின் அரசராவார். ஆனால் அவருக்கு கொடுக்கும் நேரம் 3 பகல்களும் 3 இரவுகளும் தான். முடியவில்லை என்றால் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படும். ராஜ்யத்தில் பல இளைஞர்களும் மற்ற ராஜ்யங்களை சேர்ந்த இளவரசர்களும் கூட
வேலைக்காக கோட்டைக்கு வந்தார்கள். பல நாட்களாக அவர்கள் 12 இளவரசிகளின் படுக்கை அறையின் கதவை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சிறிது நேரம் கழித்து அவர்களில் எவராலும் மர்மத்தை தீர்க்க முடியவில்லை மற்றும் இரவில் காலணிகள் தொடர்ந்து தேய்ந்தன. இறுதியாக ஒரு நல்ல இதயமுள்ள இளைஞனும் மர்மத்தை அறிய விரும்பினான். அதனால் அவன் கோட்டைக்கு சென்றான். ஆனால் செல்லும் வழியில் மிகவும் ஏழ்மையான தோற்றமுடைய வயதான மூதாட்டியை சந்தித்தான். அன்பான குழந்தையே, மிகவும் பசியாக இருக்கிறது, ஏதாவது சாப்பிட கொடுப்பாயா? அந்த இளைஞன் தனது பையில் வைத்திருந்த எல்லா உணவையும் வயதான பாட்டியிடம் கொடுத்தான். முன்பு இங்கிருந்து சென்ற ஆண்கள் எதையும் கொடுக்காததால் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். இவன் மற்றவர்களை விட வித்தியாசமானவன் என்று இந்த வயதான பாட்டி புரிந்து கொண்டாள். எனவே பதிலுக்கு அவள் அவனுக்கு ஒரு மாய உடையை கொடுத்தாள். இந்த மாய உடையை வாங்கிக்கொள். இதை அணிந்தால் நீ கண்ணுக்கு தெரிய மாட்டாய். இரவு 12 மணி ஆனதும் இதை மேலே உடுத்தி கொண்டு கண்ணுக்கு தெரியாமல் இளவரசிகளின் அறைக்குள் சென்று நீ காலணிகளின் மர்மத்தை தீர்த்துவிடு. ஆனால் எச்சரிக்கையாக இரு. இளவரசிகள் உனக்கு கொடுப்பதை நீ குடிக்க கூடாது. அவர்கள் மோசமான இளவரசிகள். அந்த இளைஞன் மாய உடையை எடுத்துக்கொண்டு கோட்டைக்குள் சென்றான். மேலும் அவன் காலணிகளின் மர்மத்தை தீர்க்க அங்கே வந்து இருப்பதாக கூறினான். முதல் நாள் அவன் இளவரசிகளின் கதவுக்கு முன் காவலில் இருந்தபோது எலுமிச்சை பழசாறுடன் மூத்த இளவரசி வெளியே வந்தாள். உங்களுக்கு தாகமாக இருக்கும். நாங்கள் உங்களுக்காக சில எலுமிச்சை பழச்சாறு தயார் செய்துள்ளோம், அருந்துங்கள். அந்த இளைஞன் அந்த மூதாட்டியின் எச்சரிக்கையை மறந்து குடித்து விட்டான். பிறகு அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தான். அவர்கள் அவனுக்காக தயார் செய்திருந்த அறையில் இரவு முழுவதும் குரட்டை விட்டு தூங்கினான். விடிந்தவுடன் அந்த இளைஞன் பீதியில் எழுந்து நின்றான். நான் மாயா ஆடை அணிந்து இளவரசியின் அறைக்கு செல்ல வேண்டியிருந்ததே. இரண்டாவது இரவில் அந்த இளைஞன் மீண்டும் இளவரசிகளின் அறைக்கு முன்னால் காவலில் நின்றான். இந்த முறை மற்றொரு இளவரசி கையில் பழச்சாறுடன் வெளியே வந்தாள். இளைஞன் இரவு நேரத்திற்காக காத்து கொண்டிருந்ததால் தாகமாக இருந்தான். யோசிக்காமல் அவனுக்கு வழங்கப்பட்ட அனைத்து சாறுகளையும் குடித்தான். அவன் மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றான். மறுநாள் காலையில் அவன் எழுந்தபோது அந்த வயதான மூதாட்டி வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. ஆனால் எச்சரிக்கையாக இரு. இளவரசிகள் உனக்கு கொடுப்பதை குடிக்க கூடாது. நான் குடித்த பானத்தில் இளவரசிகள் தூக்க மருந்து கலந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் அரசர் அவனுக்கு அருகில் வந்தார். 2 நாட்கள் முடிந்துவிட்டன. இன்னும் முன்னால் அந்த காலணிகளின் மர்மத்தை தீர்க்க முடியவில்லை. என்றும் முன்னால் தீர்க்க முடியவில்லை என்றால் உன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் கழிக்க வேண்டியதுதான். அரசர் தனது பேச்சை முடித்துவிட்டு சென்று விட்டார். இந்த மர்மத்தை அந்த இளைஞன் இன்று தீர்க்க வேண்டியிருந்தது. அன்று இரவு கடைசியாக அந்த இளைஞன் இளவரசிகளின் கதவின் முன் காவலில் நின்றான். இந்த முறை இளைய இளவரசி கையில் ஆரஞ்சு பழச்சாறு கொண்டு வெளியே வந்தாள். ஆனால் இந்த இளைஞன் இப்போது அறிந்திருந்தான். அவன் அதை வாங்கிக் கொண்டு இளவரசிக்கு நன்றி சொன்னான். இளவரசி சென்ற பிறகு ஆரஞ்சு சாற்றை அருகில் இருந்த ஒரு பூத்தொட்டியில் ஊற்றினான். இந்த முறை அவன் தூங்காமல் நின்று கொண்டிருந்தான். இரவு வந்தது. விரைவில் நள்ளிரவானது. அந்த இளைஞன் மாய ஆடையை உடுத்தி கண்ணுக்கு தெரியாதவனாக மாறினான். மெதுவாக அவன் கதவை திறந்தான். அப்போது அவன் பார்த்ததை அவனால் நம்ப முடியவில்லை. இளவரசிகள் அனைவரும் தங்களின் மிக அழகான ஆடைகள் அணிந்து தலைமுடி அலங்காரம் செய்து அவர்களின் புதிய காலணிகளை அணிந்திருந்தார்கள். வாசலில் இருந்த இளைஞன் தூங்கிவிட்டானா என்று பார்ப்போம். இளவரசி ஒருவள் கதவை திறந்து வெளியே பார்த்தாள். மேலும் மற்றொரு இளவரசி தன் காதை சுவரில் வைத்தாள். அந்த நேரத்தில் அந்த இளைஞனுக்கு சில குரட்டை சத்தங்கள் செய்ய வேண்டும் என்று தெரியும்.
இளைஞன் தூங்குகிறான் என்று உறுதியாக அறிந்த பிறகு மூத்த இளவரசி தனது படுக்கையை ஒரு புறம் தள்ளி 3 முறை தட்டினாள். படுக்கையின் இடத்தில் ஒரு ரகசிய பாதை திறக்கப்பட்டது. அந்த இளைஞனால் அதை நம்ப முடியவில்லை. இளவரசிகள் அனைவரும் உள்ளே சென்றார்கள். அந்த இளைஞன் பின்தொடர்ந்தான். ரகசிய பாதையில் படிக்கட்டுகள் இருந்தன. அதில் 100கணக்கான படிகள் கீழே சென்று கொண்டிருந்தது. இறங்கும் போது அந்த இளைஞன் தற்செயலாக ஒரு இளவரசியின் பாவாடையை மிதித்து விட்டான். யாரோ என் பாவாடையில் கால் வைத்தார்கள். என்ன முட்டாள்தனம்! அது நீயாதான் இருப்பாய். படிக்கட்டுகள் முடிந்ததும் அவர்கள் ஒரு காட்டுக்குள் வந்தார்கள். அவர்கள் அழகான வெள்ளி கிளைகளுடன் இருந்த பெரிய மரங்களை கடந்தார்கள். அந்த இளைஞன் ஒரு கிளையை உடைத்து வைத்துக் கொண்டான். இளவரசிகளை பின்தொடர்ந்தான். ஒரு ஆற்றின் கரையில் வந்தார்கள். ஆற்றில் அன்னம் வடிவத்தில் 12 படகுகள் இருந்தன. அவற்றில் 12 இளவரசர்கள் இளவரசிக்காக காத்திருந்தனர். அவர்கள் படகுகளில் ஏறினார்கள். இளைஞன் கடைசியாக இருந்ததில் ஏறினான். படகு வழக்கத்தை விட கனமாக இருக்கிறது. இன்னொருவர் இருப்பது போல் உள்ளது, இல்லையா? நீ கனவு காண்பதை நிறுத்து. அவர்கள் ஆற்றை கடந்த பிறகு ஒரு பெரிய பளபளப்பான கோட்டையை கண்டார்கள். உள்ளிருந்து இசை வருவதை கேட்க முடிந்தது. ஜன்னல் வழியாக பார்த்தபோது அந்த இளைஞன் பலர் நடனமாடுவதை கண்டான். அவர்கள் கோட்டைக்குள் நுழைந்தவுடன் இளவரசிகள் நடனமாட தொடங்கினர். அவர்கள் ஒருபோதும் சோர்வடையாமல் நடனமாடிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களின் காலணிகள் தேய்ந்து போக ஆரம்பித்தன. இனி அந்த இளைஞனால் தனது பசியை அடக்க முடியவில்லை. எனவே அவன் மேஜையில் இருந்து உணவை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். இளைய இளவரசி இதை பார்த்தாள். ஏய், என் கேக்! கண்ணுக்கு தெரியாத ஒருவர் அதை சாப்பிடுவது போல் மிதக்கிறது. உன் முட்டாள்தனத்தை நிறுத்திக்கொள். யாரும் கவனிக்காத போது அந்த இளைஞன் மேசையில் இருந்து ஒரு தங்க கோப்பையை எடுத்துக்கொண்டு அவனிடம் வைத்துக் கொண்டான். இளவரசிகள் காலை வரை நடனமாடினார்கள். பின்னர் அவர்கள் படகுகளில் ஏறி ஆற்றை கடந்து காடு வழியாக நடந்து மிக நீண்ட படிக்கட்டுகள் மேலே ஏறி இறுதியாக அவர்கள் அவர்களின் அரண்மனைக்கு திரும்பி வந்தார்கள். காலணிகள் அனைத்தும் மீண்டும் ஒரு முறை தேய்ந்து போனது. தேயும் காலணிகளின் மர்மத்தை இறுதியாக தீர்த்து கொண்டதில் அந்த இளைஞன் மகிழ்ச்சி அடைந்தான். சிறிது நேரம் கழித்து அரசர் அந்த இளைஞனிடம் வந்தார். உனக்கு கொடுத்த கெடு முடிந்து விட்டது. இன்னும் முன்னால் ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடித்து விட்டேன் அரசே. அதன் பிறகு அவன் எல்லாவற்றையும் அவரிடம் சொன்னான். அரசர் முதலில் அவனை நம்பவில்லை. ஆனால் அந்த இளைஞன் காட்டில் இருந்து வெள்ளி கிளைகளையும் பளபளப்பான கோட்டையில் இருந்து தங்க கோப்பையையும் அவருக்கு காட்டிய போது அவன் உண்மையை சொல்கிறான் என்று அறிந்தார். எனவே அவர் தனது வாக்குறுதியை கடைபிடித்து எந்த இளவரசியையும் திருமணம் செய்து கொள்வதற்கான உரிமையை வழங்கினார். அந்த இளைஞன் இளையவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூறினான். நடனமாடும் 12 இளவரசிகள் மகிழ்ச்சியாக இல்லை. ஏனெனில் அவர்களது ரகசியம் வெளியே வந்துவிட்டது. அந்த இளைஞனும் இளைய இளவரசியும் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். ஒரு காலத்தில் ஹைடி என்ற சிறிய பெண் இருந்தாள். அவளுடைய பெற்றோர்கள் இறந்து போனதால் அவளுடைய அத்தை அவளை கவனித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு நாள் அவள் மலைகளில் தன் தாத்தாவின் சிறிய குடிசைக்கு ஹைடியை அழைத்துச் சென்றாள். தாத்தா ஆம் வயதான சிடுமூஞ்சு மனிதராக இருந்தார். அவர் ஆப்ஸில் ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்தார். ஹைடி தனது தாத்தாவை முதல் முறையாக இப்போதுதான் பார்த்தாள். மற்றொரு நகரத்தில் வேலை கிடைத்ததாக கூறி ஹைடியின் அத்தை தனது தாத்தாவுடன் ஹைடியை விட்டு நகரத்திற்கு திரும்பினாள். தாத்தா மக்களிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். உண்மையில் அவரது பேத்தி அங்கு இருந்ததில் அவருக்கு மகிழ்ச்சி. ஆனால் அதை ஹைடிக்கு காட்டவில்லை. தாத்தா பரன் மேல் அறையில் ஒரு நல்ல வசதியான படுக்கை தயார் செய்தார். ஹைடி முதல் பார்வையில் இருந்து தன் தாத்தாவை நேசித்தாள். அவளின் மகிழ்ச்சியான நேரங்கள்
மலைகளில் ஆரம்பிக்க இருந்தன. காலையில் எழுந்தபோது அவள் தாத்தாவின் பெரிய நாய் ஜோசப்பை பார்த்தாள். ஹைடி ஜோசப்பை நேசித்தாள். பின்னர் ஒரு நாள் அவள் மலையேறி கொண்டிருந்த போது ஆடு மேய்ப்பவனான பீட்டரை புல்வெளியில் சந்தித்தாள். நான் உன்னை இங்கு பார்த்ததே இல்லையே. நேத்து தான் வந்தேன். தாத்தாவுடன் இங்குதான் இருக்க போகிறேன். அடுத்த சில நாட்களில் பீட்டர் தன்னுடன் ஹைடியை புல்வெளியில் ஆடு மேய்க்க அழைத்து சென்றான். அவர்கள் மலைகளில் ஒன்றாக ஏறத் தொடங்கினர். எல்லாமே ஹைடிக்கு புதுமையாகவும் உற்சாகமாகவும் இருந்தது. ஒரு மேய்ப்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பீட்டரிடம் இருந்து நிறைய கற்றுக்கொண்டாள். அதிகம் காட்டவில்லை என்றாலும் தாத்தா ஹைடியை மிகவும் நேசித்தாள். மகிழ்ச்சியாக வயல்வெளியில் விளையாடி களைத்தாலும் அவளது தாத்தாவின் வீட்டு வேலைக்கு உதவ அவள் ஒருபோதும் மறந்து விடுவதில்லை. அவள் தாத்தாவின் மர அடுப்பில் சிறிது ரொட்டி சுடுவது அவளுக்கு மிகவும் பிடிக்கும். பீட்டரின் பாட்டியிடம் அவள் ரொட்டி எடுத்துக்கொண்டு போவாள் மற்றும் பீட்டரின் பாட்டி பதிலில் அவளுக்கு கறந்த ஆட்டுப்பால் கொடுப்பார். ஒரு நாள் கோடை முடிந்து மற்றும் அது குளிர்கால நேரமாக இருந்தது. பீட்டர் பள்ளிக்கு செல்ல தொடங்கிய போது ஹைடி தனியாக பொழுதை போக்க எதுவும் இல்லாமல் இருந்தாள். ஒரு நாள் ஹைடியின் அத்தை நகரத்திற்கு மீண்டும் ஹைடியை கூட்டிச் செல்ல வந்தாள். அவள் வேலைக்கு சென்று இவளுக்கு வீட்டில் கல்வி கற்றுக் கொடுக்க நினைத்தாள். தாத்தா முதலில் கோபமடைந்து அதை ஏற்கவில்லை. ஆனால் அதை பற்றி அவர் நினைத்த போது ஹைடி நகரத்தில் தங்கி படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொள்வாள் என்று அவர் உணர்ந்தார். ஆனால் எனக்கு போக வேண்டாம். தாத்தாவை நான் நேசிக்கிறேன். ஹைடி கோபமடைந்தாள். ஆனால் மீண்டும் மலைகளில் திரும்பி வருவாள் என்ற அத்தை உறுதி அளித்த பின் ஒப்புக்கொண்டாள். அவரது அத்தை மற்றும் ஹைடி நீண்ட ரயில் சவாரிக்கு பிறகு ஒரு பெரிய மாளிகையில் வந்தனர். வாவ், பெரிய வீடு. இங்கே இருப்போமா? ஹைடி அந்த வீட்டில் இருந்த கிளாரா என்ற ஒரு சிறிய பெண்ணை சந்திக்கிறாள். அவள் குழந்தையாக இருந்தபோது நடந்த விபத்தினால் அவளால் நடக்க முடியாது. கிளாராவுடன் இருப்பதற்காக ஹைடியின் அத்தை ஹைடியை இங்கே அழைத்து வந்தாள். கிளாரா மற்றும் ஹைடி மிகவும் நன்றாக ஒன்றாகி சிறந்த நண்பர்கள் ஆனார்கள். நகர்ப்புற வாழ்க்கையை பற்றி அதிகம் தெரியாமல் அவளது முட்டாள்தனமான தவறுகளால் கிளாரா சிரிப்பாள். கிளாராவின் பாட்டி மிகவும் கடுமையான மற்றும் கண்டிப்பான பெண். எழுந்திரு சோம்பேறி பெண்ணே, படிக்கும் நேரம், நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். கிளாராவின் பாட்டி ஹைடிக்கு எப்படி இருக்க வேண்டும் மற்றும் இரவு உணவு மேஜையில் கத்தி மற்றும் முற்கரண்டியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக் கொடுத்தார். ஹைடி நகரத்தில் வசிக்கும் மக்களைப் போலவே ஆடை அணிந்தாள். ஆனால் அந்த ஆடைகள் அவளுக்கு சௌகரியமாக இல்லை. கிளாரா ஹைடிக்கு வாசிக்கவும் படிக்கவும் கற்றுக்கொள்ள உதவி செய்தாள். ஹைடி கிளாராவுடனும் எல்லோருடனும் இங்கே இருப்பதை விரும்பினாள். ஆனால் அவள் மலைகள் மற்றும் அவளது தாத்தாவை அதிகமாக நினைத்தாள். ஹைடியால் சோகத்தினால் சாப்பிடக்கூட முடியவில்லை. அவள் மிகவும் ஏக்கத்தில் இருந்தாள். கிளாராவின் தந்தை மற்றும் பாட்டி ஹைடியின் சோகத்தை உணர்ந்தார்கள். சிறிது நேரம் கழித்து அவளுடைய தாத்தாவிடம் அவளை அனுப்ப முடிவு செய்தார்கள். ஆனால் ஹைடி போவதால் கிளாரா மிகவும் வருத்தமாக இருந்தாள். நாம் நேசிப்பவரின் மகிழ்ச்சியில்தான் நம் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று பாட்டி கூறினார். இறுதியாக விடைபெறும் நேரம் வந்தது. ஹைடி கிளம்பிய போது கிளாரா அடுத்த வருடம் மலைகளில் அவளை பார்க்க வருவாள் என்று ஹைடியின் அத்தை சொன்னாள். திரும்பி மலை பிரதேசத்திற்கு வந்ததில் ஹைடி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அவள் வீட்டிற்கு செல்வதற்கு முன் பீட்டரின் வீட்டிற்கு சென்றாள். பீட்டரின் பாட்டிக்கு கிளாரா கொடுத்த ரொட்டியை ஹைடி கொடுத்தாள். அவள் வீட்டிற்கு ஓடி சென்று அவள் தாத்தாவை இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டாள். அவர்கள் மீண்டும் சந்தோஷமாக இருந்தார்கள். சில நாள் கழித்து ஹைடி பெரும் மகிழ்ச்சி அடைந்தாள். ஏனென்றால் கிளாரா வருவதாக இருந்தது. மலை பிரதேசத்திற்கு வந்த பிறகு கிளாரா பீட்டரை நிறைய நேசித்தாள். ஆனால் பீட்டர் தயக்கமாக இருந்தான். ஏனென்றால் ஹைடி கிளாராவின் நகரத்திற்கு திரும்பி செல்ல போவதாக பயந்தான். கிளாரா, ஹைடி மற்றும் பீட்டர் மலை பிரதேசத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.
மலை பிரதேசத்தின் தூய்மையான காற்று மற்றும் இயற்கையான உணவு கிளாராவிற்கு நன்மையை அளித்தது. ஆனால் கிளாராவுடன் ஹைடியின் நெருங்கிய நட்பின் காரணமாக பீட்டர் பொறாமைப்பட ஆரம்பித்தான். பீட்டருக்கு கிளாராவின் சக்கர வண்டியை தள்ளுவதும் பிடிக்காது. ஒரு நாள் பீட்டர் கிளாராவின் சக்கர வண்டியை குன்றில் தள்ளிவிட்டான். இது எல்லாவற்றையும் தீர்க்கும் என்று அவன் நினைத்தான். சக்கர வண்டி இல்லாமல் தூய மலை காற்றினால் கிளாரா மிகவும் வலுவானாள். மேலும் ஹைடியின் உதவியுடன் மெதுவாக நடக்கத் தொடங்கினாள். சிறிது நேரத்திற்கு பின் அவள் உதவி இல்லாமல் நடக்கத் தொடங்கினாள். என்னால் நடக்க முடிகிறது ஹைடி, இது உன்னால் தான் நடந்தது. ஒரு நாள் கிளாராவின் தந்தையும் பாட்டியும் வருகை தந்தார்கள். கிளாரா நடப்பதை பார்த்தபோது அவர்கள் கண்களை அவர்களால் நம்பவே முடியவில்லை. அவர்கள் தாத்தா மற்றும் ஹைடிக்கு நன்றி சொன்னார்கள். அந்த நேரத்தில் பீட்டர் செய்ததை நினைத்து வருந்தினான். கிளாராவின் சக்கர வண்டியை குன்றில் தூக்கி போட்டதை ஒப்புக்கொண்டான். உங்கள் எல்லோரிடமும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் செய்தது தவறு. நாங்கள் உன்னை மன்னிக்கிறோம், நீ செய்தது தப்பு. ஆனால் இப்போது கிளாரா நடக்கிறாள். அவர்கள் அனைவரும் சந்தோஷமாக சிரித்தனர். கிளாராவும் அவளது குடும்பமும் அடுத்த கோடையில் மீண்டும் வருவதாக வாக்களித்தனர். பிறகு அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர்.